ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். மா கங்கா டூரிசம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்டாக என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஒரே நாள் 24 ஹவர்ஸில் 3 சக்தி பீடங்களையும் வழிபாடு பண்ண வைக்கணும். 3 சக்தி பீடம் அப்படின்னா மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சியை தரிசனம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. மீனாட்சி ஒரு மூலையில் இருக்கா, காமாட்சி ஒரு மூலையில் இருக்கா, விசாலாட்சி ஒரு மூலையில் இருக்கா. இது மூணையும் ஒரே நாள் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு. இதுக்கு வந்து அம்பாளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு தான். இருந்தாலும் அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மெயின் ப்ராஜெக்டாக எடுத்து மா கங்கா டூரிசம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது நம்ம எடுத்திருந்தா கூட நிறைய என்கொயரிஸ் வந்து நமக்கு காஷிக்கு, அயோத்திக்கு தான் ரெகுலராக வருமே தவிர, இதுக்கான என்கொயரிஸ் ஏன்னா யாருமே சடனாக நம்ப மாட்டாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிற வரைக்கும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. ஸோ பெருசாக கால் வரல. ரைட் டைம் வரும்போது அம்பாள் கண்டிப்பாக ஒரு ஆட்களை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காஷி யாத்திரையை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். மா கங்கா டூரிசமை ஒரு ப்ரொமோஷனோ ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூடியூபரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வைப்ஸ் நந்தினி மேமை காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். நந்தினி மேம்கிட்ட பேசும்போது எங்களுடைய கால் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த சக்தி வீட வழிபாடை பற்றிலாம் மேடம் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி 9 நாள் பேக்கேஜஸ் பண்ணுறோம் மேம். இதில் வந்து 2 ஜோதிர்லிங்கம், 2 திவ்ய தேசம், 5 சக்தி பீடம், 5 புனித நதிகளில் ஸ்நானம்னு ஒரு 9 நாள் யாத்திரை. நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கன்னு மேடம் கிட்ட வந்து கால் நாங்கள் எடுத்திருந்தோம். டே 1லேருந்தே ஃபஸ்ட் நாள் நான் பேசும்போதே காஷியை தவிர வேறு எந்த இடத்துக்கும் நான் போனதில்லைம்மா, கண்டிப்பாக நான் அதை கன்சிடர் பண்ணுறேன், எனக்கு ஒரு 1 or 2 days டைம் கொடுங்க, என்னுடைய டேட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் அவங்களுடைய கொஷினாக இருந்ததே தவிர, இது நீங்கள் எத்தனை நாளாக பண்ணுறீங்க, பண்ணிடுவீங்களா, இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி எந்த விதமான கொஷினும் கேட்கல. அது எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபாலோவர்ஸோடைய இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர். எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லாமல் ஒரு பொண்ணு பண்ணுறா, கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் 2 days டைம் கொடுங்க, நான் டேட்டு மட்டும் பார்த்துட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 days கழித்து கால் பண்ணேன். அம்மா அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாமா, ஆனால் எனக்கு வந்து நான் என்னுடைய டேட் வந்து March 15 இருந்தது. மேம் சொன்னாங்க, எனக்கு வந்து எப்பயுமே நான் வந்து என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய அம்பாள், என்னுடைய பொண்ணான மீனாட்சியை போய் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு தான் வேறு யாராக இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி மேம், அப்போ உங்கள் பர்த்டே அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அவங்களோட டேட்டை வச்சு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி ரெகுலராக இந்த யாத்திரையை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப டிசம்பர் மாதம் நான் ஒரு யாத்திரைக்கு, நம்ம காஷி யாத்திரைக்கு போனப்போ அதை வந்து மேடம்கிட்ட இன்டிமேட் பண்ணேன். மேம் இந்த மாதிரி இன்றைக்கி காஷி யாத்திரை கிளம்புறோம், அந்த வாய்ஸ் என்கிட்ட இன்னமும் இருக்குது, மேம் காஷிக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னப்போ மேடம் சொன்னாங்க, அம்மா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரே நாள் வந்து 3 சக்தி பீடங்களையும் வழிபாடு பண்ணணும், அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம வந்து ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கோம், அது கரெக்டான ஆம்பிஷனாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவன் அதை நடத்தி கொடுப்பான் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு மேடமோட வாய்ஸில் வந்து அதை நான் உணர்ந்தேன். மேடம் அது சொன்னோன்னே என்னால் அந்த ஆனந்தத்தையும் கண்ணீரையும், காஷிக்கு கிளம்பி ரெடியாக ஏர்போர்ட்டுக்கு போக போகிறேன், இந்த வாய்ஸை கேட்டோடனே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. அது எப்படி நம்ம நினைக்கிற மாதிரியே மேடமும் நினச்சிருக்காங்க. மா கங்கா டூரிசம் ஸ்டார்ட் பண்ணதே இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது இன்னும் பெருசாக டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கும்போது இப்படி ஒரு நபர்னால, ஒரு அம்பாள் வழிபாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாயால் இது வரும்போது கண்டிப்பாக இது வந்து பூர்த்தி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை நம்ம இந்த யாத்திரையிலே இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மேம். உங்கள் பர்த்டே அன்னைக்கு நம்ம 3 சக்தி பீடங்களையும் வழிபாடு பண்ணுவோம், எனக்கும் இது ரொம்ப நாள் ஆசை மேம், இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம்க்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான பிளான்ஸ், இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி முடிக்கலாம், நானும் மேடமும் இதில் வந்து ஆக்சுவலாக குரூப் கிடையாது, நானும் மேடம் மட்டும்தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நானும் மேடமும் இதில் வந்து நிறையா கால் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சி பார்க்குறோம், மதியானம் 12 மணிக்குள்ளே காமாட்சி பார்க்குறோம், நைட்டு தான் வந்து வாரணாசிக்கு டைரக்ட் ஃப்ளைட் சென்னையிலேருந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போனோன்னா விசாலாட்சியை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக இப்படி நாங்கள் பிளான் பண்ணி காஷிக்கு டிக்கெட் போட்டுட்டோம். 14th நைட்டுக்கு வந்து காஷிக்கு டிக்கெட் போட்டாச்சு. இதுக்கிடையில்
14th வந்து ஹோலி அப்படிங்கிற எந்த தகவல், 13th வந்து 14th வந்து மேடம்க்கு பர்த்டே அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே ஒழிய 14th வந்து ஹோலி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பிளாங்காக நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ நாள் நெருங்க மேடம்க்கு வந்து ஒரு டென்ஷன் வந்துடுச்சு. இது ஒரு பெரிய கால் நம்ம எடுக்கிறோம், இன்கேஸ் அது வந்து பர்த்டே வேறு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா காலத்துக்கும் அது ஒரு எல்லாத்தையுமே நம்ம கடந்து போகக்கூடிய ஆட்கள் தான். இருந்தாலும் ஒரு பர்த்டே அன்னைக்கு அது நடக்கலைன்னா ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும்ல. மேடம் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, அம்மா எனக்கு என்னமோ மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சின்னு பார்க்குறது வந்து ஒரே நாள் ஏன் நம்ம அந்த பெரிய ரிஸ்க் எடுக்கணும், இன்கேஸ் ஏதாவது நடக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப இதாகிடுமேம்மா, அதனால் நம்ம இப்படி எடுத்துப்போம், மொதல் நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் நைட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே 3 சக்தி பீடங்களையும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். நாளே நம்ம போய் காமாட்சியை பார்த்துருவோம். நைட்டு 10 மணிக்குள்ளே காமாட்சியை பார்த்துட்டோன்னா காலையில் மீனாட்சியை பார்த்துடலாம், நைட்டு ஆப்வியஸாக விசாலாட்சியை பார்த்துடலாம் அப்படின்னு மேடம் சொன்னாங்க. நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண விருப்பப்படல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணிடலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி 13ஆம் தேதி காமாட்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க. நீங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்துருங்கம்மா, நம்ம காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு நான் காரில் வரேன், கார்லேயே எல்லாருமே வந்து மீனாட்சியை தரிசனம் பண்ணிடலாம், திருப்பி கார்லேயே வந்து நம்ம சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து நம்ம வாரணாசி போயிடலாம். இதான் எங்கள் பிளானாக இருந்தது. 13ஆம் தேதி வந்துருச்சு. வந்தோடனே எனக்கு வந்து நான் வந்து திண்டுக்கல்லேருந்து காஞ்சிபுரம் போகணும். எனக்கு ஒரு 2 நாளாகவே உள் மனசு சொல்லுது, பஸ்ஸில் போக வேண்டாம், நம்ம கார் எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம காரை எடுத்துகிட்டு போவோம்னு உள் மனசு சொல்லுது. இன்னொரு மனசு மேடம் அங்கேருந்து காரில் வராங்க, ஏன் நம்ம ஒரு காரை எடுத்துகிட்டு டபுள் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பஸ்ஸில் போவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு தடவை காஞ்சிபுரத்துலேருந்து நான் திருச்சிக்கு பஸ்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸு கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் வரும், அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால பஸ்ஸில் போகலான்னு மைண்டு சொல்லுது, இருந்தாலும் அது காரில் போகலான்னு மைண்டு சொல்லுது, இருந்தாலும் பஸ்ஸில் கிளம்பிட்டேன். எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம். காமாட்சியை தான் என்னோட தாயாக வந்து நான் நினச்சி வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறேன். அவள் வந்து நின்று பேசுவாள், நம்ம கேட்குறதெல்லாம் வந்து லேட்டாக நடத்தினாலும் நடத்தி கொடுப்பா. கண்டிப்பாக அவளை பார்க்க போகிறோம், 3 பேரையும் ஒரே நாள் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பேர் ஆனந்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் வீட்டில் வந்து அகண்ட தீபம் ஏற்றி அதுக்கான விரதங்கள்லாம் இருந்து காலையில் 13ஆம் தேதி காலையில் பஸ்ஸில் நான் கிளம்புறேன். எத்தனையோ பிரயாணங்கள் பண்ணியிருக்கோம், எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பஸ்ஸில் கிளம்பி போயிட்டே இருந்தேன். திருச்சி இறங்கி திருச்சியிலேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஏறி போயிட்டுருக்கேன். பஸ் ஏறி ஒரு 1 ஹவர் பெரம்பலூர் வரப்போகுது. பெரம்பலூர் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பெரம்பலூர் வரப்போது டமால்னு ஒரு சத்தம், டயர் வெடிச்சிருச்சு. டயர் வெடித்து அப்படியே தடுமாறி கொண்டு போய் பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க, டிரைவரும் கண்டக்டரும். சரி ஓகே, பஸ்ஸு டயர் வெடிச்சிருச்சு, இன்னும் அடுத்து என்னங்கிறதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவர்கிட்ட வந்து எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க, வேறு பஸ் பிடிச்சி கொடுங்கன்னு நம்ம கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரேன். வந்தோடனே ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் ஏறி நான் பஸ் ஸ்டாண்டில் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறேன். பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் போனால் அன்னைக்கு வந்து பௌர்ணமிங்கிறனால திருவண்ணாமலைக்கு தான் ஃப்ரீக்வெண்ட் பஸ் இருக்கே தவிர காஞ்சிபுரம் பஸ்ஸு கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றியிருக்கேன். எனக்கு காஞ்சிபுரம் போய் நம்ம பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மேடம்க்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நான் ஃபோன் பண்ணும்போது மணி 12. மேடம் வந்து காஞ்சிபுரத்தில் தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மா வந்து அவங்களுக்கு தரிசனம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. 4 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு மேடம் சொல்லியிருந்தாங்க. இங்கேயே மணி 12 ஆயிடுச்சு. அப்போ மேடம்க்கு ஃபோன் பண்ணுறேன். மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சு மேம், என்ன பண்ணலாம், நான் திண்டிவனம் வரட்டுமா, அங்கேருந்து சேர்ந்து போகலாமா அப்படின்னோடனே மேடம் இல்லைம்மா டைம் செட் ஆகாது, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், மீனாட்சியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுறதுல விருப்பமே கிடையாது. சரின்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி மதுரைக்கு கிளம்பி வந்துட்டேன். மதுரைக்கு கிளம்பி வந்து மேடம்காக வெயிட் பண்ணேன். அப்போது இன்னொரு ஆசை மனசுக்குள்ளே ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. என்ன ஆசை அப்படின்னா, மீனாட்சியோட பள்ளியறை பூஜை பார்க்கணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட அன்னைக்கு நைட்டு ஏகாந்தமாக மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பள்ளியறை பூஜை தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு மேடம் வந்து காலையில் அவங்க 3:30 தான் வந்தாங்க. 3:30 வந்தாங்க.
வித்தின் ½ அன் ஹவரில் குளித்தாங்க, ரெடி ஆனாங்க, மீனாட்சியை பார்க்க கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த மீனாட்சி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு காதலோ அன்போ பக்தியோ அப்படி அவங்களோட ஃபேஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து நேரில் அவங்களுடைய பழகுனவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து புரியும். வித்தின் ½ அன் ஹவரில் ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு ஒரு பர்த்டே அன்னைக்கு அவங்க என்னென்ன பிரின்சிபல்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற விஷயம்லாம் ரொம்பவே அட்மைரபிளாக இருந்தது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே நிறையா ரெஃபரன்ஸ் இருக்காங்க. பட் அன்னைக்கு வந்து சம்திங் யாரோடையுமே சரியாக கோஆர்டினேட் பண்ண முடியல, கான்டாக்ட் பண்ண முடியல. மீனாட்சி அம்மன் கோயிலில் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து மதுரை இது நம்ம சென்னை வரணும், சென்னையில் ஃப்ளைட் பிடிக்கணும், ட்ராவல் இருக்குது, நாள் ஃபுல்லாக இவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கன்ஃபியூஷன். 4:30க்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா காலையிலேயே அவ்வளோ கூட்டம் இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலில். இவ்வளோ க்யூவில் நின்று எப்போ போய் அம்பாவை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராகிறோம். கரெக்டாக அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே என்ட்ராகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச செக்யூரிட்டி வந்து நின்னார். நின்னோடனே அவருக்கு கை காமிச்சோன்னே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி அனுப்பிட்டார். முன்னாடி அனுப்பினோடனே உள்ளே போனோடனே நைட்டு பள்ளி அரை பூஜை பார்த்துட்டு வந்தோம். பள்ளி அரை பூஜை பார்த்துட்டு வந்தேன். காலையில் பள்ளி எழுச்சி பூஜை 2 தரிசனமும் நல்லபடியாக கிடச்சிச்சு. ஆத்தால வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 6 o'clockலாம் வந்து மதுரையை விட்டு கிளம்பி சென்னைக்கு டைமுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட் எடுத்துட்டோம். 8:40க்கு போய் வாரணாசி ரீச் ஆயாச்சு. வாரணாசி ரீச் ஆகிட்டு வாரணாசியிலேருந்து அதாவது வாரணாசி ஏர்போர்ட்லேருந்து உள்ள டவுனுக்குள்ளே வாரணாசி கோவில்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு சாலிடாக 1 hour ஆகும். இந்த யாத்திரைக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் பற்றிலாம் பேசும்போது மேடம் கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன், மேம் வந்து கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிப்போம். இன்கேஸ் முடிக்க முடியல அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது மேம் அப்படின்னு சொன்னப்போ, மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கண்டிப்பாக பார்ப்போம். இன்கேஸ் பார்க்க முடியலன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் விசாலாட்சியை தரிசனம் பண்ணிவிடுவோம். எனிவே 3 அம்பாளையும் ஒரே இதில் பார்த்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும், போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட, ஏன்னா 2 அம்பாளையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணாங்க, எந்த ஒரு இடையூறும் இல்லாமல். வாரணாசிக்குள்ளே வந்தாச்சு. எப்பயுமே எனக்கு பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல போய் டிரைவர் வந்து ஹோலிங்கிறனால அவராலையும் எதுவுமே பண்ண முடியல. அங்கங்கே வந்து பசங்க வந்து அன்னைக்கு அந்த என்ஜாய் பண்ணுற மூடில் அவன் எப்படியோ விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருக்கும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு ஏரியாவில் போய் நிப்பாட்டினோடனே ஏதாவது ஒரு ரூட் பிடிச்சி போயிடுவோன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் கொஞ்சம் தூரம் நடந்தோடனே why don't we use கூகுள் மேப் அப்படின்னு சடனாக அப்போ தான் ஞாபகம் வந்தோடனே பழக்கப்பட்ட ஏரியா அப்படின்னா ஐ கேன் மேனேஜ். இது சம்மந்தமே இல்லாத ஒரு ஏரியா, நான் பார்த்ததே இல்லாத ஒரு ஏரியாவில் கொண்டு போய் என்னை நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் நந்தி சர்க்கிள் வந்து மேப்பில் நந்தி சர்க்கிள்னு போட்டுட்டு நந்தி சர்க்கிள் போயிட்டோம். நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நந்தி சர்க்கிள் இருந்துச்சு. ஸோ நந்தி சர்க்கிள் போயிட்டோம். நந்தி சர்க்கிள் போயிட்டு அங்கேருந்து ஃபர்தராக எப்படி போகணுன்னு தெரியும். போகிறோம் ஃபுல் இருட்டு. நந்தி சர்க்கிள்லேருந்து விசாலாட்சி போகிறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகணும். வேறு வெஹிக்கிள்லாம் விசாலாட்சி கோயிலுக்கு போகாது, சந்து பொந்துக்குள்ளே நுழைஞ்சு தான் போகணும். 2-3 கிலோமீட்டர் போகணும் நடந்து. அவ்வளோ இருட்டு. ஹோலிங்கிறனால எல்லா பக்கமும் செலிப்ரேஷன். என்ன தான் நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் நம்ம காசிக்கு போயிட்டே இருந்தால் கூட சம்டைம்ஸ் நம்ம கூடவே லோக்கல் பர்சன்ஸ் யாராவது நம்ம வச்சுக்கிறது உண்டு. ஏன்னா நிறையா சந்து பொந்தா போகிறனால கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்படின்னு லோக்கல் பர்சன்ஸ் யாராவது வச்சுப்போம். அன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் டேங்கிறனால யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. விசாலாட்சி கண்டிப்பாக தரிசனம் கொடுத்துருவா அப்படின்ற நம்பிக்கையில் மேடம் அப்படியே சோர்ந்துட்டாங்க. மேடம் கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் பிடிச்சி அவங்க பாவம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு நானும் வேகமாக ஓடி, அவங்களும் கேமரா பர்சன் அந்த அண்ணனும் வேகமாக எங்கள் பின்னாடியே ஓடி வந்து ஒரு சந்து இருக்கும் விசாலாட்சிக்கு சைடு சந்து. அந்த சந்தை பார்க்கும்போதே அந்த விசாலாட்சி கோயிலோட ஜன்னல் தெரியும். பார்த்தா ஜன்னலில் லைட்டு எரிஞ்சிச்சு. அங்கேயே மேடம் அப்படியே கட்டி பிடிச்சி, மேடம் நம்ம வந்துட்டோம், விசாலாட்சி கோவில் திறந்துருக்கு அப்படின்ட்டு மேடமை கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் அப்படியே முன்னாடி திரும்பி போனால் ஒரு கூட்டம் கிடையாது, யாருமே கிடையாது. விசாலாட்சி கோயில் திறந்துருந்தது. ஹோலி
கோயில் மூடியிருப்பாங்க, கூட்டமாக இருக்கும், என்னென்னமோ மனசுக்குள்ள எண்ணங்கள் இருந்தால் அப்படியே சாந்தமாக அவள் மட்டும் பண்டாவும் அவள் மட்டும் உட்காந்துருந்தாங்க. அப்படியே ஓடி போய் அவளை போய் கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிமிடங்கள், அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், இது இந்த ஒரு பக்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது புரியும். எனக்கு நம்மளை நம்பி மேடம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நானும் மேடம் மட்டும் போய் விசாலாட்சியை ஆசை தீர கண் குளிர அவளை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நன்றி சொல்லிவிட்டு இந்த டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். இதில் இப்போ நான் மெயினாக இந்த வீடியோ, இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இது நானும் மேடமும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு என்ன தான் நான் காமாட்சியை உருகி உருகி நான் கும்பிடுவேன், இதுக்கப்புறமும் இருக்குது. ஆனால் எனக்கு தரிசனம் கிடைக்கல. அதுக்காக நான் மனசு உடஞ்சி போகலை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவள் என்னை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மேடம்க்கு 3மே நடந்துச்சு. நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு யாத்திரை அப்படின்னு எடுத்து வைக்கும்போது நமக்கு எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். அன்றைக்கி காமாட்சி எனக்கு கிடைக்கலன்னு நான் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாலும், ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் எனக்கு ஆயிருந்தாலும் இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. மேடம் அந்த இடத்துல என்னை வச்சுட்டு நம்பணும், உண்மையாகவே இவளுக்கு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சா, இல்லை இப்போ வேணும்னே பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல என்ன சந்தேகப்பட்டிருந்தாலோ. நிறையா இருக்குது இந்த விஷயங்களில். ஒரு பப்ளிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது நிறையா இருக்குது. ஒரு யாத்திரைன்னு வந்துட்டோன்னா நிறையா விஷயங்களை நம்ம முன்ன பின்ன மனசு ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் நமக்கு வேணும். இது எல்லாமே சூழ்ந்து மேடம்க்கு இந்த பர்த்டே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மெமரபுளான பர்த்டேவாக அமைஞ்சிருந்தது. அதுக்கு 3 அம்பாள்களையும் மனதார இந்த இடத்துல மீனாட்சியும் காமாட்சியும் விசாலாட்சியும் மனதார பிரார்த்தனை பண்ணி மேடம் இன்னும் நீண்ட ஆயுளோட நிறைய தெய்வ காரியங்கள் பண்ணி நம்ம எல்லாருக்கும் அவங்க நிறையா வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். டே 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும் மா கங்கா டூரிசம்க்கும் ரஞ்சிதாவுக்கும் அவங்க கொடுத்த சப்போர்ட் கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க என்னை எந்த கொஷினுமே கேட்கல. முதுகை தட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க, நல்லா பண்ணுமா, நல்லா பண்ணுறடா அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனோன்னா தொடர்ந்து புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணிகிட்டே இருந்ததுனால நிறையா உடல் உபாயதம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அது எல்லாமே அவங்க பெருசுப்படுத்திக்கல. அவளுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவளுக்காக நம்ம வீடியோ எடுக்கணும், பண்ணணும். 2வது அந்த எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் கடைசி நாள் வரைக்கும். கடைசி நாள் நம்ம யாத்திரையிலே சில பல டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் இருந்தது. வேறு யாராவது இருந்திருந்தால் பேக் சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அவங்களோட ஒரு யாத்திரை மாதிரி, ஓன் யாத்திரை மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கன்சோல் பண்ணி சரி பண்ணி எல்லாரையும் ஊருக்கு அனுப்பி இன்னமும் எல்லாரோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லாராலையும் அது முடியாது. மேடம் அதை ரொம்பவே சூப்பராக பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் மாகங்கா டூரிசத்தை நிறையா யாத்திரைகள் இருக்குது. நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து மாகங்கா டூரிசம்க்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ மூலியமாக நந்தினி மேமுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.